நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசென்ட் டைம்ல பிஹைண்ட் நட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, தீபா அக்கா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. குக்கு வித் கோமாளிலலாம் ரீசென்ட் டைம்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்க தான் இவங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட படங்கள்ல இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஆக்டிங் ரொம்பவே எதார்த்தமான ஒரு தத்ரூபமான ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு இவங்களுக்கு ஃபேன்ஸாவே இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய இவங்க பிஹைண்ட் நட்ஸ்ல மகளிர் தினத்தை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பீச்சையுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லேடிஸ்க்குமே இவங்களுடைய ஸ்பீச் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய ஸ்பீச் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்து பேசலை. அவங்களுக்கு அப்போதைக்கு தோணக்கூடிய நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. அதாவது பெண் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, நிறைய கிராமப்புறங்களில் வந்துட்டு பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது இப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுடைய பேச்சு அங்கே இருக்க எல்லாரையுமே ரொம்பவே உருக வச்சது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். வாயடைக்க செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக வந்துட்டு பேசியிருந்தாங்க. அது இல்லாமல் விமன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இயர்லியாக வந்துட்டு 15-16 வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப வயசில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவன் வந்து கொஞ்சம் ட்ரங்க் அடிக்டராக இருக்க போக அவங்க சீக்கிரமாக இறந்து போகிறது, அந்த மாதிரி எல்லாம் அந்த பொண்ணோட லைஃப் டோட்டலாக காலி அப்படிங்கிறது, ஒரு பொண்ணை அவதூறாக பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, பெண்கள் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், அவங்கள மதிக்கணும், சின்ன வயசுல இருந்தே ஒரு பெண் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வளர்க்குறத விட்டுட்டு ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கு சொல்லி வளர்க்குறது தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அவங்களுடைய வாக்கியம். அதை கேட்டுட்டு எனக்கு ஒரு பொண்ணாக ரொம்ப சூப்பராக இருந்தது, ப்ரௌடாக இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் ரிவ்யூ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு இந்த ஒரு ஷோ பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஃபீல் ஆச்சு, ஆஸ் பர் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். பாய்.